எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி 2 எக்ஸாமுக்குமே இந்த டாபிக் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஈஸியாக சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம டைப் 1ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த 4 வேர்டு கொடுத்துட்டு எந்த 3 வேர்டு ஒரே மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு வேர்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேன்ஷன், லாட்ஜ், டென்ட்டு, என், இது எல்லாமே வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். ஆனால் அந்த டென்ட்டு மட்டும்தான் என்னது, டெம்பரரி ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஹைக்கிங் போகிறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1 டே நைட்டு மட்டும் என்ன பண்ணுவாங்க, டென்ட்டில் தங்கிட்டு திரும்ப மறுபடியும் டென்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் மற்ற இடம்லாம் அப்படி கிடையாது, பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதனால் நம்மளோட ஆன்சர் டென்ட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மஸ்டர்ட் கேஸ், கேஸ்லைன், டீசல், நேச்சுரல் கேஸ். இந்த கேஸ்லைனு, நேச்சுரல் கேஸு, டீசல் இது எல்லாமே பெட்ரோலியம் ரிலேட்டட் வேர்ட்ஸ், கரெக்டாக? ஆனால் இந்த மஸ்டர்ட் கேஸ் மட்டும் ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டுங்க. இந்த கெமிக்கல் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, அவங்க தோலில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி தோலில் தண்ணி சேர்ந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிரியேட் ஆயிரும். இதுதான் அந்த மஸ்டர்ட் கேஸ். இதனால் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மஸ்டர்ட் கேஸை சூஸ் பண்ணிக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்ன்றது மீட்டை சாப்பிடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கார்னிவோர்ஸ்னு சொல்லுவோம். டைகர் என்ன பண்ணுவோம், மீட்டை சாப்பிடுவோம். கவ் என்ன பண்ணுவோம், ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்ன்றது ஒரு வெஜிடேரியனுங்க. அது மீட்லாம் சாப்பிடாது, இந்த மாதிரி வெஜிடேரியன் புல் இந்த மாதிரி இருக்கிறது தான் சாப்பிடும். அது எல்லாத்தையும் நம்ம ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைகர், கவ், அப்போ இங்கே தானே ரேபிட் வந்திருக்கும். ரேபிட்டு ஒரு ஹெர்பிவோர், கரெக்டாக தான். ஆனால் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கிட்டு ரேபிட், இங்கிட்டு ஹெர்பிவோர் வந்துருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக் ஒரு கார்னிவோர். அதனால் நம்மளோட ஆன்சர் ரேபிட், தேர்ட் ஆப்ஷன். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். டீச்சர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, டீச்சிங் சொல்லிக் கொடுப்பாங்க. லாயர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பார், ஜட்ஜு முன்னாடி வாதாடுவார். செஃப் சமைப்பார். ஆனால் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு பர்சனோட ப்ரொஃபஷனல் ஒர்க் கிடையாது. ஜஸ்டிஸ்ன்றது நீதி அப்படின்ற ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்டிஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். லென்த்து, மீட்டர், டெம்பரேச்சர், டிகிரி, ஆம்பியர், கரண்ட், ஒர்க்கு, ஜூல், இது எல்லாமே எல்லாத்தோட யூனிட், கரெக்டாக? லென்த்தை நம்ம மீட்டர்ன்ற யூனிட்டால் அளப்போம். டெம்பரேச்சரை இத்தனை டிகிரி அப்படின்னு சொல்லி அந்த யூனிட்டால் அளப்போம். இங்கே பாருங்கள், ஆனால் கரண்ட்டை தான் ஆம்பியர், கரண்ட்டோட யூனிட் தான் என்னது, ஆம்பியர். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டே யூனிட் வந்துருச்சு, அப்புறம் தான் அதோட இது வருது. இங்கே கரண்ட்டு, அப்புறம் என்ன ஆகும், அதோட யூனிட்டு ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கணும். மற்ற இடத்துலாம் அப்படி தானே வருது. லென்த்தோட யூனிட் மீட்ரு, டெம்பரேச்சர் யூனிட் டிகிரி, ஒர்க்கோட யூனிட் ஜூல். தேர்ட் ஆப்ஷன் மட்டும் சேஞ்சஸ் இருக்கனால தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஜிங்க்ன்றது ஒரு மெட்டல். அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல். crocodileன்றது ஒரு வாட்டரா, கிடையாது. crocodileன்றது ஒரு ரெப்டைல். கோல்டுன்றது ஒரு மெட்டல். ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தப்பாக இருக்குது. அதனால் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போவார். கிரிமினல்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ரிலேஷன் இருக்குது. போலீஸ் தான் கிரிமினல்ஸை தேடுவாங்க. ஸ்டூடெண்ட், டீச்சர். அனிமல், பேர்டு. ஸ்டூடெண்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் டவுட்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி மூணுத்துக்கும் ஒவ்வொரு ரிலேஷன் இருக்குது. ஆனால் அனிமலுக்கும் பேர்டுக்கும் ரிலேஷன் இல்லை. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். மாஸ், பேலன்ஸு, டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர், ஸ்கேல், லென்த்து, ப்ரெஷரு, பாரோமீட்டர். இப்போது ப்ரெஷரை பாரோமீட்டர் யூஸ் பண்ணி அளப்போம். டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவோம், தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி அளப்போம். ஆனால் ஸ்கேலை வந்து லென்த் யூஸ் பண்ண மாட்டோம். மாஸை பேலன்ஸ் பண்ணுவோம். லைக் இப்போ வந்து ஒரு 50 kg இருக்குது அப்படின்னா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். இந்த பக்கம் 25 kg, இந்த பக்கம் 25 kg வச்சு என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்கேல் என்ன பண்ண முடியாது, அப்படி லென்த் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கிரேப்ஸ், பிரிஞ்சால். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் மட்டும்தான் என்னது, ஃப்ரூட்டு. மற்ற எல்லாமே என்னது, வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், கிரேப்ஸ். 10th கொஸ்டின் பாருங்கள். ஓடோமீட்டர், தெர்மோமீட்டர், டிகிரி, பாரோமீட்டர், இது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய மீட்டர்ஸ். ஆனால் இது மட்டும் என்னது, மெஷர் பண்ணக்கூடிய மீட்டர் கிடையாது. அதனால் தேர்ட் டிகிரி சூஸ் பண்ணிக்கிறேன். காரு, ரோடு, வாட்ரு, ஷிப். ட்ராக்கு, கார் என்ன பண்ணும், ரோட்டில் போகும். ஷிப்பு இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். ஷிப்பு வாட்டரில் போகும், ட்ரெயின் ட்ராக்கில் போகும், ஏரோப்ளைன் ஸ்கையில் போகும். இப்போ இது மட்டும் தான் என்னது, ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், 11th ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். 12. கவுன்றது ஒரு அனிமல். ஓகே. பீகாக்ன்றது ஒரு பேர்டு. கரெக்டு. பிளானட், வீனஸ். இங்கே என்ன இருக்கணும், வீனஸ்ன்றது தான் பிளானட். அப்படின்னா வீனஸ் வந்துட்டு தான் அது என்னன்றது வந்திருக்கணும். கவுனா அது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாக்னா அது ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து என்ன பண்ணிருக்கணும், அது பிளானட்னு வந்திருக்கணும். அதனால் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சேர்ன்றது ஒரு ஃபர்னிச்சர். ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுனால தேர்ட். இப்போ 13th கொஸ்டின் பாருங்கள். பிளாட்டினம்ன்றது ஒரு மெட்டல், வாட்டர்ன்றது லிக்விடு, அயனுன்றது சால்டாக இருக்கும். இப்படின்னா இங்கே கேஸும் இங்கே ஆக்சிஜனும் வந்திருக்கணும். கரெக்டாக? ஆக்சிஜன் இங்கே கேஸாக இருக்கும். கேஸ் தானே ஆக்சிஜன். அப்போ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், சண்டே, தேர்ஸ்டே, மண்டே, ஜூன், இது எல்லாமே டேஸ். ஆனால் இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் மந்த் வந்துருக்கு. அதனால் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது சிஸ்டர் ஃபீமேல், பிரதர் மேல். சிஸ்டர், பிரதர், கிராண்ட் மதர் ஃபீமேலாக இருப்பாங்க, பிரதர் மேலாக இருப்பார், சிஸ்டர் ஃபீமேலாக இருப்பாங்க. அப்படின்னா இங்கே ஃபாதர் வந்துட்டு இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கணும், மேல் வந்திருக்கணும். கரெக்டாக? இங்கேயும் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். 16th கொஸ்டின் பாருங்கள். ரெட், க்ரீன், ஒயிட், எல்லாமே கலர்ஸ். ஃபோர்த்து பெயிண்டிங், அதை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஆனால் இது 3 சிமிலராக இருக்குது, இது 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் பெயிண்டிங் சூஸ் பண்ணிக்கிறோம். பால், பேட், விக்கெட்ஸ், கிரவுண்ட். இப்போது ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் பார்த்தா 3மே கிரிக்கெட் ரிலேட்டட், 3மே கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது. ஆனால் கிரவுண்டு இருக்கும். ஆனால் கிரிக்கெட் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணல, கிரவுண்டில் வரல. அதனால் என்ன பண்ணுறோம், கிரவுண்டுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரெக்டாங்கிளோட சுற்றளவை பெரிமீட்டர்னு சொல்லுவோம், சர்க்கிளோட சுற்றளவை சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம்.
அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கொயர் வந்திருக்கணும். இந்த சைடு ஸ்கொயர், இந்த சைடு பெரிமீட்டர் அப்படின்னு வந்திருந்தால் தான் இங்கே இந்த மாதிரி ஆர்டராக இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரெக்டாங்கிள், அப்புறம் பெரிமீட்டர், சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ ஸ்கொயர் பெரிமீட்டர் தானே வரணும், ட்ரையாங்கிள் பெரிமீட்டர். அப்போ தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு இதுலையும். 19th ஆப்ஷன் பார்க்குறேன். பேட்மிண்டன் நெட் யூஸ் பண்ணுவாங்க, பாக்ஸிங்கில் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க, செஸ்ஸில் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆனால் போர்ட்ஸு காயின்ஸ் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். கிரிக்கெட்டில் பால் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் டேரெக்டாக விளையாடக்கூடிய பர்சன்ஸை குறிக்கிறனால ஆப்ஷன் நம்பர் 3 சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 20th கொஸ்டின் பாருங்கள். டேபிள் டென்னிஸ் இண்டோர்னால் உள்ளக்கூடிய விளையாடக்கூடிய கேம். கிரிக்கெட் அவுட்டோர் வெளில விளையாடுவோம், ஃபுட்பாலும் வெளில விளையாடக்கூடிய ஒரு கேம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு செஸ் வந்திருக்கணும், நெக்ஸ்ட்டு இண்டோர்னு இப்படி வந்திருக்கணும். ஆனால் இங்கே அப்படி வரல, ஃபஸ்ட்டு இண்டோர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செஸ் வருது. அதனால் 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். 21st கொஸ்டின் பார்க்குறோம். பிரெயின், லிவர், லங்ஸு, ஐஸு. நம்மளோட மூளை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். லிவரும் அப்படி தான் உள்ளே தான் இருக்கும், லங்ஸும் நுரையீரலும் உள்ளே தான் இருக்கும். ஆனால் ஐஸ் மட்டும் வெளில தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஐஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்கிள் அப்படின்றது ஃபிகர், ஒரு டயக்ராம். ரிங்குன்றது ஒரு ஆர்னமெண்ட், நம்ம அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸ்கூட்டர்ன்றது ஒரு வெஹிக்கல், ஒரு வண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், நெக்லஸ் இந்த ரைட் சைடு வந்திருக்கணும், லெஃப்ட் சைடில் ஆர்னமெண்ட்னு வந்திருக்கணும். அப்படி தான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த சைடு தான் ஆர்னமெண்ட் இருக்குது. இங்கே மட்டும் என்ன இருக்குது, இந்த ஆர்டர் வந்து மாறி இருக்குது 4th ஆப்ஷனில். அதனால் 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஹார்ஸு ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்ன்றது ஒரு வெஜிடேரியன், ஜீப்ரான்றது ஒரு ஹெர்பிவோர், பியர் ஆல்சோ ஹெர்பிவோர். ஆனால் இங்கே கார்னிவோர்னு கொடுத்துருக்காங்க. எலிஃபெண்ட்டு ஹெர்பிவோர். இப்போ அதனால் என்ன பண்ணுறோம், தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஹார்ஸு ஸ்டேபிள், பிக்கு ஸ்டை, நெஸ்ட்டு பேர்டு, லயன் டென். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட வாழக்கூடிய இடத்த குறிச்சிருக்கு. ஹார்ஸ் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், தொழுவோன்னு சொல்லுவோம், அதை ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிக் பன்னிக்குட்டி இருக்கிறது ஸ்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், தேர்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பிக் பேர்டுன்னு வந்திருக்கணும், இந்த சைடு நெஸ்ட்டுன்னு வந்திருக்கணும், கரெக்டாக. ஆனால் நெஸ்ட்டு வந்துட்டு பேர்டுன்னு என்ன இருக்குது, ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். லைன் வாழக்கூடிய குகையை டென்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். பியர், கப்பு, காக், ஹேன், லைன், லைனஸ், பிரதர், சிஸ்டர். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேல் வெர்ஷனும் ரைட் சைடு ஃபீமேல் வெர்ஷனும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பிரதர், சிஸ்டர், மேல், ஃபீமேல். லைன், லைனஸ், மேல், ஃபீமேல். காக்குன்றது வந்து ஆண் கோழியை காக் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் கோழியை ஹென்னு சொல்லுவாங்க. 4th ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் பியர், கப்பு. பியர்ன்றது உங்களுக்கு தெரியும், கரடி. கப்புன்றது அதோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய கப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் என்ன இருக்குது, மேல் ஃபீமேல் வராமல் மாறி வந்திருக்கு. அதனால் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1.